முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டும் கேரளாவின் முயற்சிக்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு. கேரள அரசின் விண்ணப்பம் மீது ஒன்றிய நிபுணர் குழு நடத்தவிருந்த பரிசீலனை கூட்டம் திடீர் ரத்து. பாலியல் புகாரில் சிக்கிய சென்னை காளிகாம்பாள் கோயில் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி கைது. விருகம்பாக்கம் மகளிர் போலீசார் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து நடவடிக்கை. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் தனியார் பள்ளிகளில் இடங்கள் தேர்வு. 80,000 இடங்கள் குலுக்கல் முறையில் இன்று மாணவர்களுக்கு ஒதுக்கீடு. டெல்லியிலிருந்து வாரணாசி செல்லும் விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. ஓடுதளத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது விமானம். அவசர கதவுகள் வழியாக பயணிகள் வெளியேற்றம். தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வரும் 1ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் எனவும் ஆறுதல் தகவல். ஜெயலலிதா இந்துத்வாவாதிதான் என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மீண்டும் சர்ச்சை பேச்சு. தேவையெனில் இந்த விவகாரத்தில் அதிமுகவினரோடு விவாதிக்க தயார் என்றும் சவால். இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் முடிந்ததும் கன்னியாகுமரி வரும் பிரதமர் மோடி. விவேகானந்தர் மண்டபத்தில் தியானத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் அக்னிவீர் திட்டம் ரத்து செய்யப்படும் என ராகுல் காந்தி உறுதி. பாஜக அரசின் சாதனைகள் எதுவும் இல்லாததால் கடவுள்கள் பெயரை கூறி மோடி வாக்கு சேகரிப்பதாக பிரியங்கா காந்தி விமர்சனம். வெளிநாட்டு வேலை வாங்கி தருவதாக கூறி இளைஞர்களை சைபர் கிரைமில் ஈடுபடுத்திய யூடியூபர். டெல்லி அருகே போலீசாருடன் சேர்ந்து கைது செய்து என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை. பாலியல் வன்கொடுமை வழக்கில் வரும் 31ஆம் தேதி சிறப்பு குழு முன்பு ஆஜராகிறார் பிரஜ்வல். குற்றச்சாட்டை சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன் என்றும் வீடியோ வெளியிட்டு அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.